ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம காம்போ ஆஃபர் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஹேர் ஆக்சசரிஸ் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசணுன்ட்டு இருந்தேன். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஏன் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகலை, எனக்கு ஏன் சேல்ஸ் வரலன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே நான் தேடி தேடி அலைஞ்சு, இதுக்கான பேக்கேஜிங்க்கும் தேடி அலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு வேற பயமாக இருக்குது. உனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக உனக்கு ஆர்டர்ஸ்லாம் வராது இது அப்படின்னு நிறையவே பேசினாங்க. ஸோ அதனால் எனக்கு ஹோப் விட மனசு இல்லை. நான் பிடிச்ச ஆரம்பித்த எந்த விஷயமுமே அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இல்லை வேண்டான்ட்டு நான் என்றைக்குமே போனது கிடையாது. என் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸும் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுவாக இருக்கட்டும், என்னோடய பேக்கிங் ஜேர்னியாக இருக்கட்டும், பேக்கிங் ஜேர்னி கூட என்னோடய ஆஃப்லைன் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு நிறையவே கிடைக்கிது. அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் நான் கன்சிஸ்டன்சி வீடியோ போடாததுனாலையா, முன்னாடிலாம் என்னோடய ரீச் வந்து ஆல்மோஸ்ட் 1000 கிட்டே இருக்கும் வியூஸ்னால். இப்போது வந்து 300 and 400 இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் வந்து 100 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு கிவ் அவே கொடுக்குறேன்ட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி என்னவோ தெரியல, அன்றைக்கி ஃபாலோவர்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து 94 தான் இருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நான் இந்த பிஸ்னஸ் குவிட் பண்ணவா இல்லை இதை எப்படி கண்டினியூ பண்ணவான்னு. இந்த ஆஃபர் வேணும்னா 99 ருபீஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ எனக்காக ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு போங்களேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோட வரேன்.